வணக்கம். இந்த வாரத்தோடைய கடைசி கட்ட பரிசோதனையா மறக்குமா நெஞ்சம் ஆல்ரெடி பிரஸ் ஷோ ஒரு 4-5 நாள் முன்னாடி போட்டாங்க. அதை பார்க்க முடியல. இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த ஹிருதயம், பிரேமம், இப்போ சமீபத்தில் வந்த ஜோன் எல்லா படங்களோட வைப்ஸும் வந்துச்சு. பட் ஸ்டில் இந்த படத்தை போய் பார்ப்போம், ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு வந்தேன். ஸோ இந்த படம் பார்த்ததை நம்ம நெஞ்சம் மறக்குமா மறக்காதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்குமா நெஞ்சம். ரக்ஷன், தீனா உள்ளிட்ட நண்பர்கள்லாம் ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க. அவங்க படிக்கிறது ஒரு கோஎட் ஸ்கூல். ஸோ ரக்ஷன் +2 படிக்கும்போது அவருடைய கிளாஸ்மேட் மலீனாவை லவ் பண்ணுறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட அந்த லவ்வை சொல்லாமையே ஸ்கூல் படிப்பையும் முடிச்சுட்டு வந்துடுறாரு. ஸோ ஸ்கூல் முடிஞ்சு இவங்க எல்லாருக்கும் ஒரு கெரியர்லாம் செட் ஆகிடுது. இவர் தனியாக பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கார் ரக்ஷன். ஆனாலுமே கூட ரக்ஷனுக்கு அந்த ஸ்கூல் காலத்தை மறக்கவே முடியல, மலீனாவை மறக்கவே முடியல. அந்த லவ் பற்றி அவர் நினச்சிட்டே இருக்காரு. ஸோ திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ரீயூனியன் பண்ணுவோம், நம்மளாம் திரும்ப மீட் பண்ணுவோம் நச்சரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்க எல்லாருமே திரும்ப போய் ஸ்கூலுக்கு படிக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழல் ஒன்று கிரியேட் ஆகுது. கோர்ட்டில் ஒரு வேர்டிக்ட் ஒன்று கொடுத்துட்றாங்க. திரும்ப இதே பேட்ச் அதே ஸ்கூலில் போய் படித்து 3 மாதம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு கடைசியில் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் திரும்ப அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத மறக்குமா நெஞ்சம். ஹீரோ ஃப்ரெண்டாக வர தீனா அடிக்கிற ஒரு சில காமெடி கவுண்டர்கள், அப்புறம் யங்கர் ஜென்ரேஷனில் யோகிங்கிற கேரக்டர் மெச்சூர்டாக பேசுகிற அந்த ஒரு சீன், அப்புறம் இந்த பர்த்டே சர்ப்ரைஸ்னு வர அந்த ஒரு சீனு, இந்த படத்தோட ஹைலைட்டான விஷயங்களை ஒரே ஒரு ட்வீட்டில் கேரக்டர் லிமிட் முடியாமே நம்மளால் சொல்ல முடியும். மற்றபடி ஃபீல் குட்டாக ஒரு படம் எடுக்கணுங்கிற இயக்குனரோட இன்டென்ஷன் மட்டும் நம்மளுக்கு புரியவே தவிர வேறு எதுவுமே புரியல. டு ஸ்டார்ட் வித் இப்படி ஒரு செட்டப்பே நம்பும்படி இல்லை. எப்படியெல்லாம் ரூலிங் நிஜமாவே வந்திருக்குன்னா அதை எங்கேயாவது கோட் பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு பிளாசிபிலிட்டி என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதை நம்பவே முடியல. உடனே யாருமே கேள்வி கேட்காம டக்குன்னு இப்படி ரூலிங் வந்திருக்கா, வாங்க போய் படிக்க போன்னு கிளம்பிடுறாங்க. அண்ட் காமன் சென்ஸ் இருக்கிற எந்த ஒரு கம்பெனியுமே இப்படியான ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு தன்னோட எம்ப்ளாயை வெளியே அனுப்புவாங்களான்னு நிறைய கேள்விகள் நம்மளுக்கு தோணுது. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியலான பிரிமிஸ்க்கு மேலே பில்டப் பண்ணுற மற்ற விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு இயல்பாக ஃபீல் ஆகலை. படத்தில் ஹீரோ ஹீரோயின் கேரக்டர்ஸ் 2 பேருக்குமே டயலாக்ஸுங்கிறது ரொம்ப கம்மி. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஃப்ரெண்டாக வர தீனா கேரக்டர் எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுக்குறேன், காமெடி பண்ணுறேன்னு லொடலொடலன்னு படம் முழுக்க பேசி வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு டப்பிங்கே டபுள் பேமெண்ட் கொடுத்துருக்கணும். காஸ்டிங், நடிப்பு, டைரக்ஷன் உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் ரொம்ப சுமாராகவே இருக்குது. ஒரு ப்ரெசன்ஸும் ஃபீல் ஆகலை, ஒரு சாமனும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. பிராங்க்ஸ்டர் ராகுல ஒரு ரோலை காஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா டோட்டலா அவரை வேஸ்ட் தான் பண்ணிருக்காங்க. படம் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் கன்சிஸ்டன்ட்டா எல்லாமே சுமாராவே இருக்கு. கன்சிஸ்டன்ட்டா இருந்த இன்னொரு விஷயம் மோசமான மேக்கப், அபத்தமான காட்சி அமைப்புகள் ஒரு பக்கம்னா கேரக்டர் டைனமிக்ஸ் என்னங்கிறது புரியவே இல்லை. 2 செட் ஆஃப் பசங்க ஸ்கூல்ல இருந்தா சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு விதினாலேயே சும்மாவே 2 செட் சண்டை போடுறாங்க. எதுக்கு அவங்க சண்டை போடுறாங்க, அதுக்கான காரணம் என்ன, அதை நம்மளுக்கு சொல்லவே இல்லை. ஒரு கோஎட் ஸ்கூல்ல ஒரு பையனும் பொண்ணும் தள்ளி நின்று சாதாரணமா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு ஒரு டீச்சர் வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு விஷுவலை பார்க்குற மாதிரி, என்ன இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, இந்த வயசுல உங்களுக்கு லவ் கேட்குதான்னு சம்மந்தமே இல்லாமல் அவங்களே எதை பேசிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே ஓடி போகிறாங்க. இது என்னன்னா இன்டர்வல்ல பயங்கர பேங்கோட ஒரு கான்ஃப்ளிக்ட் வைக்கிறாங்களாம். அதனால இப்படி ஒரு சீனை யோசிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் இந்த சீனில் ரக்ஷன் ஷோயிப் அக்தர் விக்கெட் எடுக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு பாருங்க. ஸோ அது எமோஷனை விட காமெடியாக தான் இருந்தது. என்னடா ரீயூனியன் சொல்கிறாங்களே, லைட்டாக 96 ரெஃபரன்ஸ்லாம் வருதுன்னு நினச்சிட்டே இருந்தா ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணுற சீனில் அதே மாதிரி பேக்ரவுண்டில் ஹார்ட் பீட் சவுண்ட்லாம் போட்டு வச்சிருக்காங்க. சரி, ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்னு பார்த்தா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம்ஸ், தேன் மிட்டாய், WWF கார்டு, லவ் பண்ணுற PT மாஸ்டர்னு இந்த நாஸ்டல்ஜியா விஷயங்கள் எல்லாமே நாஸ்டியல்ஜியாவே இருக்குது. நீங்கள் இப்போ நல்லா படிச்சிங்கன்னா எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருக்கலாங்கிற மாதிரி டீச்சர் அட்வைஸ் பண்ணுற சீன்ஸுக்கெல்லாம் ஆடியன்ஸ் கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வரும், கவுண்டர் வரும்னு இயக்குனர் எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் யாருமே அதை கண்டுக்கிட்ட மாதிரி தெரியவே இல்லை. முனிஷ்காந்த் லவ் ட்ராக்கை பற்றி சொல்லும்போது ஃப்ளாஷ்பேக்கில் அதை சொல்லும்போது நம்மளுக்கு காமெடியாகவே சொல்கிறாங்க. அதை காமெடியாக சொல்லிட்டு ப்ரெசென்ட்டில் அதை பற்றி அவர் நினச்சி ஃபீல் பண்ணும்போது அது எப்படி நம்மளுக்கு சீரியஸாக ஃபீல் ஆகும். ஹீரோ முதல்லேருந்தே நம்மளாம் திரும்ப மீட் பண்ணோம், ரீயூனியன் பண்ணோம், திரும்ப நம்ம ஸ்கூல் காலத்தை மறக்க முடியலங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு, நச்சரிச்சிட்டே இருக்காரு. அதே மாதிரி ஸ்கூல் போகலாம் அப்படின்னு உடனே டக்குன்னு அவர் கிளம்பிடுறாரு. அங்கே போயிட்டு அதுக்கு அவர் சைஸுக்கு யூனிஃபார்ம்லாம் வேறு தச்சுக்கிட்டு ஒரு பழைய சூட்கேஸில் அவர் கலெக்ட் பண்ண அந்த காலத்து ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்குது. ஆனால் அவரே ஒரு சீனில் மற்ற கேரக்டர் சண்டை போடும்போது, என்னடா இது சின்ன பசங்க மாதிரி சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்பாரு பாருங்க. ஒரு சிச்சுவேஷனில் ஒரு டயலாக், நானும் எவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் இந்த கல்யாணத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு தான் நினச்சேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே என்னை கலாய்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இவளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சரியாக போயிடுச்சு அப்படின்னு அந்த கேரக்டர் பேசுது. சரியா? ஸோ இன்னொரு சிச்சுவேஷனில் இன்னொரு டயலாக், அவளை நான் சோஷியல் மீடியாவில் எப்படி கஷ்டப்பட்டு தேடினேன் தெரியுமா, அந்த தம்ப்நெயிலில் லைட்டாக அவள் முகத்தை பார்த்துட மாட்டாமான்னு எவ்வளோ ஏங்கணும் தெரியுமா, ஆனால் அவளை எப்படியாவது மறந்துடலாம் தான் நான் நினச்சேன், எப்படியாவது அவகிட்ட நான் லவ் சொன்னேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு. இப்படி அடுத்தடுத்த வசனங்களே செல்ஃப் கான்ட்ராடிக்டரியாக இருக்கும்போது எப்படி அந்த கேரக்டரையோ அவங்க பேசுகிற வசனங்களையோ அந்த சிச்சுவேஷனையோ நம்மளால் சீரியஸாக எடுத்துக்க முடியும். இதில் ஹீரோ கேரக்டர் மேலே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு இரிட்டேஷன் தான் வருது. ஆனால் பாருங்கள், படத்தில் எல்லா கேரக்டர்ஸுக்கும்
ஸோ சம்பந்தமே இல்லாமல் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் கார்த்திக் ஒன்னால தான் கார்த்திக்னு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்காங்க. அவர் அப்படி என்ன பண்ணாரு அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்கன்றது நம்மளுக்கு புரியவே இல்லை. கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மேபி அதை அடுத்த பார்ட்டில் நம்மளுக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு 15 நிமிஷம் ஓடுது. ஸோ மேபி அந்த 15 நிமிஷம் அடுத்த பார்ட்டுடைய கிளிம்ஸாக கூட இருக்கலாம், யார் கண்டா. மொத்தத்தில் இந்த மறக்குமா நெஞ்சம் அன்ஃபர்கெட்டபிள், இந்த ஃபர்கெட்டபிள் சென்ஸ்ன்னு அடிக்கடி சொல்கிற மாதிரியான ஒரு படம். மேபி இதுக்கு இன்னொரு காரணமாக இருக்கலாம். இந்த மறக்குமா நெஞ்சம் ஏஆர் ரஹ்மானோட ஒரு கான்சர்ட் நடந்தது. அந்த கான்சர்ட்டில் நிறைய பிரச்சனைகள்லாம் மக்கள் ஃபேஸ் பண்ணாங்க. அப்போ மக்கள் நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. ஆனால் வழக்கம் போல் அப்படியே அதை காலப்போக்கில் மறந்துட்டாங்கல்ல. மேபி திரும்ப அதை மக்களுக்கு ஞாபகப்படுத்துவோம், திரும்ப அவங்கள போராட வைப்போங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த டைட்டில் வச்சிருக்காங்கிற மாதிரி நம்மளே புரிஞ்சுப்போம். ஆனால் இந்த படத்தில் ஒரு புக்கை பற்றி சொல்கிறாங்க, த சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அப்படின்னு. அந்த புக்கோட டைட்டில் அப்போ புரியல, ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சுது. நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணுவோம்.